வணக்கம் மிதனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில மட்டும் நீங்கள் எத்தனையோ நபர்களுக்கு உதவி செய்திருந்தாலும் உங்களுக்கு உதவி என்று கேட்டபோது யாருமே உதவி செய்ய முன்வர மாட்டார்கள். உதவிகளை உதவ மறுத்த சில உறவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தார்கள். இதுதான் சமீபத்தில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடி வருவார்கள் என்று நீங்கள் உயிராக நினைத்து நெருங்கிய உறவினர்கள் உங்களுக்கு பண தேவையும் உதவி தேவையான நேரத்தில் வந்தபோது மிக சாதாரணமாக முகத்தை திருப்பி உதவ மறுத்துவிட்டு உங்களுடைய வாழ்க்கையை விட்டே அவர்கள் சென்றிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் சமீபத்தில் கூட நடந்திருக்கலாம். யாரையெல்லாம் நீங்கள் உயிராக நினைத்து, அதுவும் நண்பர்களை யாரெல்லாம் உங்களுடைய மனதில் அதிக ஒரு நம்பிக்கை வைத்தீர்களோ அவர்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளும் தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தேடி கொடுத்திருப்பார்கள். அந்த ஒரு தருணங்கள் உங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கினாலும் உங்களை சுற்றி இருப்பவர்களில் யார் அன்பானவர்கள், யார் போலியானவர்கள் என்பதை தெளிவாக அடையாளம் காட்டி கொடுத்ததும் ஒரு சில விஷயமாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல் குடும்பத்தில் பேச முடியாத ஒரு மனக்காயங்கள் கூட மனதிற்குள் இருந்து கொண்டு அதை யாரிடம் சொல்வது, யாரிடம் சொன்னால் அதற்கான ஒரு தீர்வானது கிடைக்கும் என்று நீங்கள் மனதிற்குள்ளேயே போட்டு கொண்ட சில குழப்பங்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். மிதனம் ராசிக்காரங்களை வெளி உலகில் யாராவது காயப்படுத்தினால் வீட்டிற்கு வந்து மனதை ஆறுதல் படுத்தி கொள்ளலாம். ஆனால் வீட்டிலேயே மனக்காயங்கள் ஏற்பட்டால் அந்த ஒரு வழியை எங்கே கொண்டு போய் சொல்ல முடியும்? உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட ஒரு அமைதியான போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு வெளியில் யார் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும், யார் எவ்வளவு பெரிய துரோகங்கள், ஏமாற்றங்கள் என எதை தேடி கொடுத்தாலும் உங்களுடைய வீட்டிற்கு வந்தால் போதும் அதை எல்லாத்தையும் நீங்கள் மறந்து மறுபடியும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை அந்த ஒரு செயலை செய்யும் பொழுது நான் எங்கே போவது, யாரை தேடி செல்வது என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட சில குழப்பங்கள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, இப்படி நடப்பதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியாமல் என்ன செய்வது, ஏது செய்வது என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் முதலில் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம், ஒரு வார்த்தை, ஒரு தவறான புரிதல், இவை அனைத்தும் சேர்ந்து உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கலாம். இது எப்படி சாத்தியமாகும், இது நடப்பதற்கான என்ன காரணங்கள் என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட சில விஷயங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இன்னும் இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அந்த வழியை யாரிடமும் சொல்ல முடியாமல் பேசினால் குடும்பத்தில் இன்னும் பிரச்சனைகள் வந்துவிடுமோ என்று அமைதியாக இருந்த ஒரு காலகட்டங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருக்கத்தான் செய்யும். பல முறை நீங்கள் தனியாக அழுதிருக்கலாம். ஆனால் மறுநாள் மீண்டும் அதே சிரிப்புடன் குடும்பத்திற்காக வாழ்ந்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதுதான் உங்களுடைய மனதின் ஒரு பெரிய ஒரு தன்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஜோதிடத்தில் குடும்ப உறவுகள் சில காலங்களில் சோதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் பொறுமை, புரிதல் மற்றும் நேர்மையான உரையாடல்கள் பல காயங்களை மெதுவாக ஆற்றவும் உதவலாம் என்பதை இப்பொழுதாவது நீங்கள் மனதிற்குள் வைத்து புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களை பார்த்து சிரிக்கக்கூடிய முகத்திற்கு பின்னால் எத்தனை அளவுக்கு காயங்கள் இருக்கிறது, உங்களை அவர்கள் எப்படி சதித்திட்டங்கள் தீட்டலாம் என்பதை பற்றியத்தான் யோசிப்பார்களே தவிர இனிமையாக பேசக்கூடிய நபர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பக்கூடாது. அதற்கான சில விஷயங்களையும் சில சான்றுகளையும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக சந்தித்திருப்பீர்கள். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தால் நன்மைகள் உங்களை தேடி வரும் என்பதை அறிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் அடியெடுத்து வைத்து நடந்தால் போதும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே மாறக்கூடிய ஒரு காலங்களும் சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் வந்துவிட்டது. இதனை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றங்கள் நடக்கப் போகிறது. அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதை அறிய மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு மனிதனின் வாழ்க்கைக்குள்ள அவன் சில தோல்விகளை தழுவினால் மட்டுமே தான் சில அனுபவங்கள் அவனுக்குள்ள கிடைக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு சில தோல்விகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டும் தான் இருக்கும். ஆனால் அந்த தோல்விகளை
நீங்க சரியான முறையில் கொண்டு போனால்தான் அந்த தோல்விகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனையாக இல்லாமல் நல்ல ஒரு நிலைமைக்கும் நல்ல சில பாடங்களையும் உங்களுக்குள்ள கற்றுக் கொடுக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் கவனமாக நீங்கள் இருப்பது இனிமேல் மிக அவசியமான ஒன்றாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் மூலம் சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகாகவே மாற்றி கொடுத்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாக புரிய வைக்கும். அப்படிப்பட்ட சில நேரங்களும் நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு காலங்களானது வந்துவிட்டது. உயர் பதவிகளில் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீர்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைத்தால் அதனை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. குடும்பத்திற்குள் நீண்ட நாட்களாகவே நீடித்து வந்த சச்சரவுகளும் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகளும் உறவினர்களின் தேவையற்ற தலையீடுகள் அனைத்தும் இனிமேல் முடிவுக்கு வந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே அதை காட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. அதனை பார்த்து இப்பொழுது நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் அனைவரிடமும் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டின் சுவர்களில் சிரிப்பொலிகளும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவே முடிந்து குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் பொங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே நடக்க தொடங்கும். ஒரு வீட்டின் சிரிப்பு சத்தம் கேட்க தொடங்கினால் அந்த வீடு மீண்டும் உயிர் பெற்றது போல நிச்சயமாக இருக்கும். ஒரு காலத்தில் உங்களுடைய வீட்டில் கவலைகள் அதிகமாக இருந்திருக்கலாம். சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய சண்டைகளாக கூட மாறியிருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கவலையுடன் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் உண்டு. நீங்கள் பலமுறை இந்த வீடு மீண்டும் பழைய சந்தோஷத்தை பார்க்குமா என்று நினைத்தது கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த அனுபவங்கள் எல்லோருக்கும் பொருந்தாது. ஆனால் சில மிதுனம் ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் மெதுவாக மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக அமையலாம். ஒரு நல்ல செய்தி, ஒரு சுப நிகழ்ச்சி, நீண்ட நாட்களாக பேசாமல் இருந்தவர்கள் மீண்டும் ஒன்றாக அமர்ந்து பேசுவது போன்ற சில தருணங்கள் கூட குடும்பத்தின் மனநிலைமையை இப்பொழுது மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவீர்கள். ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது கிடைத்தால் அதனை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அதுவே உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய கவலைகளையும் கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. குடும்பத்திற்குள் நீண்ட நாட்களாகவே நீடித்து வந்த சச்சரவுகளும் கணவன் மனைவி இடையே இருந்த மனக்கசப்புகளும் உறவினர்களின் தேவையற்ற தலையீடுகள் அனைத்தும் இனிமேல் முடிவுக்கு வந்து வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை உங்களுக்குள்ள நிச்சயமாகவே அதை காட்டி கொடுக்கும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. அதனை பார்த்து இப்பொழுது நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து போகும் மனப்பக்குவம் அனைவரிடமும் உண்டாகும். பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். வீட்டின் சுவர்களில் சிரிப்பொலிகளும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தைகளும் சுமூகமாகவே முடிந்து குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் பொங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வந்துவிட்டது. அந்த காலகட்டத்தை நீங்கள் சரியான